ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் கசகசாவும் ஒரு 4லேருந்து 5 முந்திரியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வைக்கலாம். அது ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு சைடில். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம். காய்கறியெல்லாம் நான் ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு கேரட்டு, அப்புறம் ஒரு துண்டு காலிஃப்ளவர், ஒரு கேப்சிகம், அப்புறம் 3 சின்ன பேபி பொட்டேட்டோ, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த சைஸுக்கு. இப்போது இந்த எல்லா காய்கறிகளையுமே நான் ஒரு குக்கரில் ஒன்றா சேர்த்து போட போகிறேன். இது கூடவே நீங்கள் பச்சை பட்டாணியும் வேணால் ஊற வச்சு சேர்த்துக்கலாம், காஞ்ச பச்சை பட்டாணி. இப்போது இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கலாம். அது வேகிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல கசகசா முந்திரி, அதை அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு தேங்காய். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற, வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் 2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்டார் ஏனஸ், ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதை அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இப்போது காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் இப்போது அரைச்சிட்டு வந்த தேங்காவையும் மசாலாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி நிறையெல்லாம் ஆட் பண்ணல, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இது கொதிச்சிட்டு இருக்கிற சைடில் நம்ம இதை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். நான் 1½ டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்த உடனே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கிறேன். அது கூடவே 4-5 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போது இது வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இந்த குழம்புல ஊற்றிடலாம். சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடியாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் கசகசாவும் முந்திரியும் சேர்த்துருக்கிறனால ஹோட்டல் ஸ்டைல்லே இது இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இது கூட எல்லாம் நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.